அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இலங்கையில் இது தேர்தல் காலமாக இருப்பதால் ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதியை குற்றம் சாட்டுவது, சண்டை பிடிப்பது, மக்களுக்காக போராடுவது, கட்சி விட்டு கட்சி மாறுவது, கட்சி தலைவர்களுடன் பேரம் பேசுவது, மறைக்கப்பட்ட சில விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்வது, இவருக்கு இந்த கட்சியிலிருந்து இவ்வளவு காசு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, இவ்வளவு காசு வாங்கப்பட்டிருக்கின்றது என்றெல்லாம் தேர்தல் காலங்களிலே சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம்தான். நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இலங்கை பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 225 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரே ஸ்டாஃப். அவர்களுக்குள் ஒற்றுமையாக இருப்பார்கள். மக்களின் பார்வைக்காக சண்டை பிடிப்பார்கள், இறங்கி போராடுவார்கள். மக்களுக்காக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினரை குற்றம் சாட்டுவார், சண்டை பிடிப்பார். இதெல்லாம் நாடகம். இதை மக்கள் புரிந்து கொள்வதில்லை. இதுதான் தற்போது பாராளுமன்றத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. எப்போது மக்கள் முட்டாள்களாக இருப்பார்களோ அப்போது அரசியல்வாதிகள் புத்திசாலிகளாக மாறிவிடுவார்கள். இந்த நாடகங்களை மக்கள் நம்பாமல், இப்படித்தான் வளமையாக நடக்கக்கூடிய அரசியல் நாடகம் என்று நீங்கள் நினைத்து எதிர்வரும் காலங்களிலே நல்ல வாக்காளர்களாக மாறி நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும்.